Kichu's Kitchen. Please like and subscribe to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்தியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கை பொடி இட்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு பொடி பண்ணணும். வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கை இலை 2 கைப்பிடி அளவு, மிளகாய் ஒரு 4-5, அப்புறம் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக புளி, அப்புறம் வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, பெருங்காயம், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த பொடிக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கடலைப்பருப்பை வறுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு பொருளாக தனித்தனியாக தான் வறுக்கணும். மொத்தமாக போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஒரு டைம் எடுக்கும் நமக்கு. அதனால் ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், மிளகாய் பாதி ஆனவுடனே நான் கொத்தமல்லி விதை போட்டேன். அது சீக்கிரமாக ஆகிடும். அதே மாதிரி இந்த பொடி நமக்கு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். குழந்தைங்க முருங்கைக்கீரைலாம் எடுத்து வச்சுருவாங்க, சிலப்போ சாப்பிட மாட்டாங்க சாம்பார்லாம் பண்ணும்போது. அதனால் இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. முருங்கை இலையில் நிறைய இரும்பு சக்தி இருக்குது. நான் கட்டி பெருங்காயம் போடுறதுனால நான் இப்போவே போட்டு அதை பொரியிற அளவுக்கு வச்சு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா, பெருங்காய பொடி யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் பொடி அரைக்கும் போதே போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இதுவாகிடும். போட்ட உடனே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் புளியும் இதில் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமாக அதில் தண்ணியே இருக்கக்கூடாது, இல்லைன்னா பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகுது, எல்லாம் எவாப்ரேட் ஆகுது. பாருங்கள், ஆயிடுச்சு. அவ்வளோதான். எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும் எல்லா இன்க்ரீடியன்ஸும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும் பொடி மாதிரி. முருங்கை இலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நம்ம டெய்லியுமே இட்லி, தோசை இல்லை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்க இட்லியை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அந்த பொடியை போட்டு நல்லா கோட்டார வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெஸ்ட்டான டிஃபன் பாக்ஸ் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். See you soon with another interesting recipe. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹெல்தி ஸ்டே ஹெல்தி.